பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. ஆமென். இதுல பாத்தீங்கன்னா துன்மார்க்கரனால தனக்கு வர ஆபத்துல இருந்து இந்த முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஏன்னா துன்மார்க்கரை எனக்கு விரோதமா வில்லை வளைத்து அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள், இப்படி எல்லாம் பண்றாங்க, நான் என்ன பண்ணட்டும், நீதிமான் என்ன செய்வான், நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே அப்படின்ற அளவுக்கு இருந்து கொண்டிருந்தாரு. இப்போ வந்துட்டு அதனால ஆண்டவரை பத்தி சொல்றாரு, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு. கர்த்தர் எப்பயுமே பரிசுத்த ஆலயத்துல ஒரு 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாருன்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம 2 பேர் 3 பேர் கூடுகிற அந்த சபையில கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துல, பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு. அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கிறது. அவருடைய கண்கள், ஆண்டவருடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறார்னா, மனிதர்களாகிய நம்மளை மனுபுத்திரரை தான் பார்க்கிறது. என்ன பண்றாங்க, அவங்க ஒருவருக்கு ஒருவர் விரோதமா எப்படி எழும்புறாங்க, எப்படி